வருங்குது பாஸ். செம்ம வியூ இப்படி கட்டுறேன். இங்கே வர்றது இதுக்கு ஆளாளுக்கு ஒரு ஃபோன் பிடிச்சி ஆளாளுக்கு ஒரு இது எடுக்கிறாங்க. ஆனால் யாருமே இயற்கையை ரசித்த பாட்டை காணோம். பார்த்தோமா போனோமா அப்படின்னு நம்ம பாலா மாதிரி இருக்கணும். இவனுடைய வேலை என்னன்னா எங்கேயாவது பேட்ச் ஒர்க் வேலை இருக்கான்னு மட்டும் தான் பார்ப்பான். பாஸ் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்தாச்சா? ஃபைனலி பார்த்தீங்கன்னா மூணாரில் இருக்க டீ எஸ்டேட் பார்த்தாச்சு. பயங்கரமாக இருக்குது. இதுக்கோசரம் தான் வெயிட்டிங்கே ஆனது. வேறு லெவலில் இருக்குது. பா இன்னும் வின்டர் சீசனில் தான் வந்தால் பயங்கரமாக இருக்கும். பட் நம்ம சம்மரில் வந்திருக்கோம். ஓகே, ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 2, இது சில்லி, பீஃப் சில்லியா? ரைட், நல்லா இருக்கா? எப்படி இருக்கு பிரியாணி? பிரியாணி வந்துருச்சு, சூப்பராக இருக்குது. ஆனால் பிரியாணி அப்பளம் கொடுத்து நீங்கள் பார்த்ததில்ல தானே தம்பி? இல்லை, இங்கே பார்த்துக்கோங்க. அப்பளம் அப்பளத்தை எங்கடா எடுக்க சொல்லி விடுங்கடா. எங்கடா அப்பளம் தெரியும் பாரு, தெரியும் தெரிச்சிடாதடா. ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா மூணார் கேப் ரோடு பார்க்கறதுக்காக வந்துட்டு இருந்தோம். அந்த கேப் ரோட்டுக்கு முன்னாடியே ஒரு க்ரீன் டீ ஹோட்டல், மேலே வந்து ரெஸ்டாரண்ட்டு. இங்கே சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நீங்களும் வந்தால் இந்த ஹோட்டல் விசிட் பண்ணலாம். பிரியாணி சூப்பராக இருக்குது. பட்ஜெட்டும் ஓகே. நாங்கள் ஒரு 7 மெம்பர்ஸ் வந்தோம். பிரியாணி, பீஃபு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஓகே, வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். எங்களுக்கு மொத்தமாகவே ஒரு 1800 சம்திங் தான் வந்துச்சு. வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேப் ரோட்டில் பார்க்கலாம். எப்பா கிளம்பலாமா? வண்டியை எடுங்கோ. மக்களே, ஸோ நீங்கள் மூணார் ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரோடு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஸோ ரைடர்ஸ்க்கு இந்த ரூட் ரொம்பவே பிடிக்கும். ஸோ 2 பக்கமும் இந்த அழகான வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வியூ காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நீங்கள் மூணார் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா தான் இந்த வியூ பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன வியூ பாயிண்ட் இருக்குது. ப்ளஸ் இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன? ஆமாம், என்ன கண்டிப்பாக என்ன நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். மக்களேன்னு சொன்னால் என்ன ஆரம்பிக்கும்? ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை. கூட பேசுற நீ, திரும்ப பேசுற நீ. அப்புறம் பேட்ச் ஒர்க்கிங் பண்ண விட்டுருவோம், பார்த்துக்குவா. ஃபோட்டோகிராஃபர் கிளம்பிட்டார் அவர் வேலையை பார்க்க. எல்லாம் வாங்கப்பா, போங்க வா வந்துட்டீங்க. வேலை வெட்டி இல்லாமங்கிறது. போங்க. அவன் சொன்ன நீ செய்யணும். தப்பா பட்டாளி. மக்களே, மணி என்னாச்சு? 3:01.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரியநக்கல் அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். ஸோ அந்த இடத்துல எப்பயுமே ரீல்ஸில் பார்க்கும்போது அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே அருவி கொட்டுது அப்படிம்பாங்க. ஆனால் என்ன நேரமோ தெரியல, நம்ம எப்போ இருந்தாலும் நமக்கு தண்ணியே சிக்க மாட்டேங்குது. போன டைம் கொழுக்கு மலை வந்துட்டு வரும்போது கொஞ்சம் லைட்டாக போச்சு, அப்போயே கொஞ்சம் லைட்டாக போச்சு. ஆனால் அந்த டைம் சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா, வடிஞ்சு போய் அப்படியே இருக்குது. ஸோ இந்த டைம் பிளான் பண்ணி வாட்டர் ஃபால்ஸ் நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்கிறீங்க. இங்கே வரவே வேண்டாம், ஆனால் ரோடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வரலாம், மற்றபடி ஒன்றும் இல்லை. பல்பாக கொடுத்துட்டாங்கப்பா, எல்இடி பல்பை விட பெரிய பல்பாக கொடுத்துட்டாங்க. ஃபால்ஸ் பார்க்குற வந்து அந்த பக்கம் உடுமலைப்பேட்டை ரூட்டுக்கு போயிடலாம். ஸோ திருவாரூர் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். அடுத்து டீ எஸ்டேட் போகலாமா? டாட்டா டீ எஸ்டேட்டு. அப்புறம் டேம் ஒன்று இருக்கு, டேமில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அங்கே போகலாம். இல்லைடா, இங்கே ஒரு டேம் வியூ இருக்கு, திரும்பி வரலாம். இல்லை டேம் வியூ இருக்கு முன்னாடி ஒரு 15 கிலோமீட்டரில் டேம் வியூ இருக்கு, அங்கே வேணால் போயிட்டு வரலாமா? ஆ டேம் வியூ அனிமல் சார் மாதிரி போட்டிருக்கேன் முன்னாடி ஒரு 15-20 கிலோமீட்டரில். 15 கிலோமீட்டர் சாக்லேட் ஃபேக்ட்ரி போட்டு ரூம்லேயே மறுபடியும் போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலாம். சரி, இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். அது அங்கே இது ஃபேக்ட்ரி பார்த்துட்டு போகலாம். ஃபேக்ட்ரியில் உள்ளே போனால் 1 hour டைம் ஆகும். சரி சரி, நம்ம அடுத்து ஃபேக்ட்ரியில் இருக்கணும். எடுத்துக்கும் நீங்கள் இதில் குளிக்க முடியாது, பிளான் பண்ணிக்கங்க, எதுக்கோ ஒன்று போகலாம். சரி ஃபேக்ட்ரி, இது ஃபேக்ட்ரி பேர் டீ ஃபேக்ட்ரி. ஒன்றா சாப்பிட்டு ஃபால்ஸுக்கு ஏதோ சொன்னீங்க, என்ன சொன்னேன்? ஃபால்ஸுக்கு ஏதோ ஒன்று ஏதோ சொன்னான்னு சொன்னீங்க, ஒன்று ஏதோ சொன்னான்னு சொன்னீங்க. ஃபால்ஸுக்கா? ஆமாம். சாரி மக்களே, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லலாம் நினச்சேன். ஃபால்ஸ் வரல, நம்ம மேலே போய் மோட்டர் போட்டு விட்றேங்கிறான். ஸோ அவாய்ட் பண்ணிக்கலாம், புரிஞ்சுவாங்க. சொன்னீங்கன்னா சொன்னாங்களா அப்புறம் மக்களை கோச்சிக்காதீங்க, பெரிய மேட்டராக சொல்லலாம் நினச்சேன், ரொம்ப பெருசாக சொல்லியிருக்கான். இது உங்களுக்கு செட் ஆகாது. வண்டி செக் பண்ணி வந்ததுக்கு சும்மா அங்கே பாருங்க, இதுதான் பெரியநக்கல் வாட்டர் ஃபால்ஸு. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. ஒரு ஆறு கூட காட்டலங்கிறான். என்னது? ஒரு ஆறு கூட காட்டல. யார் சொன்னது? பாஸ் வந்தது எப்படி இருந்துச்சு? வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க வந்தது. வாட்டர் ஃபால்ஸ் இல்லை, செமையாக இருக்குதாண்ணா. வாட்டர் ஃபால்ஸ் இல்லை, செமையாக இருக்குதா? சரி, கல்லு மட்டும்தான் இருக்கு. இங்கே ஒருத்தர் பாருங்க மக்களே. நான் 3ஆம் ட்ரிப்பில் வந்து பிளான் பண்ணதே இந்த கேப் ரோட்டுக்காகவும் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்காகவும் தான். நிச்சயமாக நீங்கள் வந்து மார்ச் டைமில் நீங்கள் வர வேண்டாம். எப்படி மார்ச்சில் வந்தால் நம்மளுக்கு மாதிரி பல்பு தான் எல்லாத்துக்கும். என்னத்த வந்ததுக்கு பெரிய பல்பாக கொடுத்துட்டாங்களா? எல்இடி பல்பா?